ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஸ்வர்யா ரெசிபீஸ். இன்றைக்கி பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பால், சேமியா, ஜவ்வரிசி, முந்திரி, பாதாம், ஏலக்காய், திராட்சை, சர்க்கரை, நெய். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சேமியா போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுந்துச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஜவ்வரிசி வறுந்துருச்சு. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா மீதி இருக்க 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டு ஜவ்வரிசி வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. ஒரு மாதிரி அந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா கலந்து விடுங்க. 1 கப் நம்ம சேமியா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சேமியாவை போட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு கலந்து விடுங்க. இந்த டைமில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சர்க்கரை அளவை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும் கீழே. இப்போது ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, முந்திரி, பாதாம், திராட்சை, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், அந்த திராட்சைலாம் நல்லா உப்பும் பார்த்தீங்களா, பலூன் மாதிரி, அந்த டைம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி அது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து பவுடராக போடுறவங்களும் போட்டுக்கோங்க, இல்லை தட்டி போடுறதுனால போட்டுக்கோங்க. இப்படி போட்டாலுமே வந்து உங்களுக்கு முழுசாக போட்டாலுமே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பால் பாயாசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.